பைரவி, சிந்து எங்க போயிட்டாங்க? அவங்க வீட்ல இல்லையா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நிச்சயம் நடக்கிறதுனால இங்க இருக்க பிடிக்காம வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன். பைரவி, ஆறுமுகம் மச்சான், எல்லாரும் எங்க இருக்கீங்க? கதவை திறங்க. மகா, ஓ மருமகளுக்கு நீயே உன் கையால பூ வச்சு விடு. சரிங்கக்கா. சாமி, பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பாத்துட்டீங்கல்ல? அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை குறிங்க. அதுக்கு என்னம்மா, பேஷா பண்ணிடலாம். அம்மா, வர்ற ஆவணி மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அம்மா, இங்க தாம்பலம் மாத்தி நிச்சயமே பண்ணியாச்சு. இன்னும் சிந்துவையே காணுமேமா. அவ வரமாட்டா. ஏமா? அவளை நான் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா, இல்லைன்னா இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பா. சூப்பர்மா. யாராவது கதவை திறங்க. மகாத்த, எனக்கு தெரியும் நீங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. கதவை திறங்க அத்தை. இந்த நிச்சயம் நடக்க விட மாட்டேன். கதவை திறங்க. பைரவி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அம்மா, முதல்ல அன்னபூர்ணி அக்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருக்கும். அத்தை, நான் ரூமுக்கு போட்டுமா? சரி போமா. தேவகி, அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க நீ. போ. வா ஸ்வாதி, வா.